தமிழ்நாட்டை கோயில்களின் நாடு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்தியாவிலேயே அதிக கோவில்கள் இருக்கிறது தமிழ்நாட்டுல தான். ஆன்மீகத்தோட ஒரு அழகான விஷயத்தையும் சேர்த்தே நம்ம முன்னோர்கள் செஞ்சிருக்கிறாங்க. ஆமா, கோயில்களுக்கு கூடவே ஒரு குளத்தையும் வெட்டி அந்த பகுதியோட நீர் மேலாண்மையை ரொம்ப அழகா பார்த்து செஞ்சிருக்காங்க. தமிழக இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் மட்டும் 2359 கோயில் குளங்கள் இருக்கு. நம்ம முன்னோர்கள் கோயிலை கட்டும் போது முதல்ல குளத்தை தான் வெட்டினாங்க. ஏன் தெரியுமா? ஒரு கோயில் குளம் நிரம்பினா அதை சுற்றியுள்ள 3 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு கிணறுகள் வற்றாது. அதிகப்படியான மழை நீர் ஊருக்குள்ள புகாமல் தடுத்து அதை சேமிக்கிற தொட்டியாவும் இது செயல்படுது. கடல் மாதிரி காட்சி அளிக்கிற திருவாரூர் கமலாலயம் குளம், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் குளம் நம்ம ஊர்ல எவ்வளவு அழகா ஆன்மீகத்தோட சேர்த்து இயற்கையை பாதுகாத்திருக்காங்க. இது போன்ற குளங்களால தான் நம்ம ஊர்ல நிலத்தடி நீர் மட்டம் நல்லா இருக்குன்னு தனியா வேற சொல்லணுமா? சும்மா ஒண்ணும் இல்லைங்க, நம்ம முன்னோர்கள் அதையும் பார்த்து செஞ்சிருக்காங்க. அடியில கரித்துண்டுகள், பெரிய கற்கள், மணல்னு போட்டு தண்ணீரை வடிகட்டி பூமிக்கு அனுப்புற தொழில்நுட்பத்தையும் அப்பவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இது தமிழ்நாட்டுல மட்டுமில்ல, இந்தியா முழுக்கவே ஒரு சங்கிலி தொடர் மாதிரி பல கோயில்கள்ல இது மாதிரி அமைப்புகள் இருக்கு. கர்நாடகாவோட ஹம்பியில இருக்க புஷ்கரணி குளங்கள் நேர்த்தியான வடிவியல் முறையில கட்டப்பட்டிருக்கு. ஒடிசால பூரி ஜெகநாதர் கோவிலை சுற்றி இருக்கிற குளங்கள் அந்த பகுதியோட உவர் நீரை நல்ல நீரா மாற்ற அதிசயத்தை செய்யுது. சரி, நம்ம முன்னோர்கள் இத காலமா செஞ்சாலும் பல்லவ மன்னர்களும் சோழர்களும் தான் இந்த தொழில்நுட்பத்தை ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்கன்னே சொல்லலாம். கோயில் இருக்கணும்னா கண்டிப்பா அங்க ஒரு குளம் இருக்கணும் அப்படிங்கிறது எழுதப்படாத விதியாவே அந்த காலத்துல இருந்தது. ஆகம விதிகளின்படி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தீர்த்தம், அதாவது ஒரு குளம் கண்டிப்பா இருந்தே ஆகணும். சிங்கப்பூர், இஸ்ரேல் போன்ற சிறிய நாடுகள் என்ன பண்றாங்க? அங்கெல்லாம் கடுமையான தண்ணீர் பிரச்சனை வந்த போது அதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறத தொழில்நுட்பத்தை அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. சிங்கப்பூர் எல்லாம் பணத்தை தண்ணீரா செலவழிச்சு தண்ணி பிரச்சனைய சரி செஞ்சு வச்சிருக்காங்க. சரி, நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இப்ப இந்தியாவுல 2030 வருஷம் வாக்குல கிட்டத்தட்ட 40% பேருக்கு குடிக்க சுத்தமான தண்ணீர் கிடைக்காதுன்னு தெளிவா பதிவு பண்ணி இருக்காங்க. நித்தி ஆயோக்லயும் இத குறிப்பிட்டிருக்காங்க. 2030 எங்கேயோ இல்லைங்க, இன்னும் 4 வருடங்கள் தான் இருக்கு. இப்படியே நம்ம தண்ணீர் மேலாண்மையை சரியா கவனிக்காம போனா கடுமையான தண்ணீர் பிரச்சனையில சிக்கி தவிக்க வேண்டி வரும். ஒரு நாள் காலையில எழுந்து பார்க்கும் பொழுது ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால நம்மை சுற்றி இருக்கிற கோயில் குளங்கள் உட்பட பாழடைந்த கிணறுகளை தூர்வாரி புதுப்பிச்சு அதையெல்லாம் நீர் ஆதாரங்களா மாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இப்பவே நம்மளால முடிஞ்ச முயற்சிகளை எடுத்தா வரப்போற தண்ணி பிரச்சனையை நம்ம அழகா சமாளிக்கலாம், எதிர்கொள்ளலாம். இதுக்கு அரசாங்கம் என்ன செய்யணும், மக்கள் என்ன செய்யணும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க.